கிழமை வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ மகா வீரபத்ர காளியம்மன் தேவஸ்தானம் திரு ராகுபவான் திருத்தலத்தின் பிரதம சைவாச்சாரியார் கனகரத்னம் மாரிசன் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் பணிவன்போடு நாங்கள் கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. ராகு பகவான், நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே ராகு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது, அப்படித்தானே? கண்டிப்பாக. ராகு பகவான் அவருடைய பலன்கள் பற்றி, ராகு பகவானுடைய செயல்கள் பற்றி, இந்த திருத்தலத்தினுடைய மகிமை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கண்டிப்பாக ஐயா. வணக்கம் இறை அன்பர்களே. பொதுவாக நம்ம ராகு பகவான் சொல்லும் பொழுது ஒரு அசுர கிரகம்னு சொல்லுவோம் ஐயா. ஏன்னா இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் பார்க்கும் பொழுது சாயா கிரகம்னு சொல்லுவோம். சூரிய பகவான், சந்திர பகவான், குஜ பகவான், புத பகவான், குரு பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், இந்த 7 கிரகங்களுக்கு தான் கிரகங்களுங்கிறது அந்தஸ்தும் ஒரு பலமும் இருக்குது. மற்ற 2 கிரகங்களுடைய அந்தஸ்து இருந்தால் கூட இந்த 7 கிரகங்களுக்கு ஒரு நியாயம், ஒரு நேர்மைன்னு ஒன்று இருக்கும். இந்த ராகு கேத்துன்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நியாயமோ நேர்மையோ கிடையாது. அவங்களுடைய பலன்கள் தீமையாக இருந்தால் இந்த தீமையான பலன்களை எப்படி அளவுக்கு அதிகமாக கொடுக்கலாமோ, நன்மையான பலன்களாக இருந்தால் எப்படியாவது நன்மையான பலன்கள் கொடுக்கணுங்கிறது தான் ராகுவோ கேத்துடைய ஒரு நோக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் எல்லாத்தாலையும் சம்பாதிக்க முடியாது. இப்போ சூரிய பகவானுடைய மாதிசையோ இல்லாட்டி நம்ம குரு பகவானுடைய மாதிசை மற்ற 7 கிரகங்களுடைய மாதிசை வரும் பொழுது நியாய நேர்மைகளுக்கு ஏற்ப அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முயற்சிக்கேற்ப அவங்களுடைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். யாருக்காவது ராகு பகவானுடைய மாதிசை போகும் பொழுது இந்த ராகு பகவான் ரொம்ப பலமாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க குறுக்கு வழியில் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கிற நோக்கம் இருந்தாலும் அது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிறதா இருக்குது. அவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிறதுல நேர்மைங்கிறது இருக்காது. எப்படியாவது சம்பாதிச்சா போதும். இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் நம்ம சொல்கிறோம் ராகு பகவான்னு சொல்லுவோம். இந்த ராகு பகவான் சொல்லும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மட்டத்தில் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய பலம் ராகுக்கு இருக்குது. பெரிய கோடீஸ்வரன் இருக்கக்கூடியவங்க சாதாரண தரைமட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய பலமும் ராகு பகவானுக்கு இருக்குது. இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மாயை கிரகம் கூட சொல்லலாம். இந்த ராகு பகவான் கூடிய தன்மை என்ன அப்படின்னா ஒரு வகையான ஒரு மாயை உருவாக்கும். தான் நினச்சது தான் சரி, தான் சொல்கிறது தான் சரி. இப்போ படிக்கிற பசங்களுக்கு ராகு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் நிறைய பார்த்துருப்போம். இந்த படிக்கிற பசங்களுக்கு டைவர்ஷன் ஒன்று ஏற்படும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இதுக்கு பிரதான காரணங்கள் பார்த்திங்கன்னா ராகு. இந்த ராகு இப்போயே தொழில்நுட்பங்கள் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குல்ல, டெவலப் ஆகியிருக்கு. இந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு ஆரம்ப பலமே, அது முன்னேற்றத்துக்குரிய பலத்துக்குரிய கிரகமே காரகத்துவம் கொண்ட கிரகம் தான் ராகுன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பசங்க நாங்கள் பார்த்துருவோம் அந்த படிக்கிற காலகட்டங்களில் ஃபோன்லேயே எடிக்ஷன் ஆகியிருப்பாங்க. அப்போ அந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த ராகுடைய மாதிசை வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த படிப்பை படிக்கக்கூடிய அந்த திறமை இருந்தால் கூட அதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. ஒரு தீமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் நம்ம ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், மது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், சோம்பேறித்தனங்களாக இருக்கலாம். அதாவது லைஃப்பை எதுக்கு நம்ம வாழ்கிறோன்னு தெரியாமல் அந்த பசங்களை ஏதோ ஒரு வகையில் தீமையான ஒரு எதிர்மறையான ஒரு வழியில் கொண்டு போகக்கூடிய பலம் ராகுக்கு இருக்குது. அப்போ நம்ம படிக்கிற பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, ஓலெவல் ஏலெவல் செய்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த ராகுடைய மாதிசையோ ராகுடைய புத்தியோ வரும் பொழுது பெற்றவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக அதை கடிவாளத்தை பிடிச்சிக்கணும். கடிவாளத்தை பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிச்சிக்கணும், விட வேண்டிய நேரத்தில் விட்டுறணும். ராகுடைய புத்தியோ மாதிசையோ வரும் பொழுது பசங்களுடைய கடிவாளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டால் மட்டுமே சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையும். இதே ஐயா இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வயசு இருக்கவங்களுக்கு இந்த ராகு உடைய மாதிசை வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணம் தடைப்பட்டே இருக்கும். நாங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருப்போம். அழகு இருக்கும், அறிவு இருக்கும், சொத்து சுகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்பா அவருக்கு என்ன கல்யாணம் நடக்கலைன்னு யோசிப்போம் நம்ம. அதுக்கான முக்கியமான காரணம் ராகு. அந்த ராகு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்காது. அப்படியே எட்டு தப்பா பண்ணிட்டார வச்சுக்கோங்களேன்,
வேறு வேறு பிரச்சனைகளை கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து இவரை பிரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ராகு. அப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த தருணம் வரும் பொழுது இந்த ராகு பகவான் அதுக்கேற்ப தீமையை உருவாக்குறாரு. இப்போ தொழில் பண்ணக்கூடிய வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு இந்த ராகுடைய மாதிசையோ ஒரு புத்தியோ போகுது. நான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பயங்கர திறமை இருக்கும், ஆனால் திறமை இல்லாதவங்க எல்லாம் முன்னுக்கு போய் இருப்பாங்க, இவங்க மட்டும் ஒரே நிலையில் இருப்பாங்க. இவங்களுக்கே புரியலை, ஏன் என்ன எனக்கு நடக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து ராகு. இந்த ராகு என்ன அப்படின்னா கை கேட்டினது வாய் கேட்டல இங்கே நிலைமை கொடுக்குறது. அப்போ தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வியாபாரம் கூட அப்படி தானே ஐயா. பொதுவாக நாங்கள் பார்த்துருப்போம், அவங்களுடைய புத்தியை கொண்டு கோடிக்கணக்கில் வியாபாரத்தில் சம்பாதிப்பாங்க. இப்படி ஆகிற நேரம் அந்த சம்பாரிச்சதுக்கு எல்லாமே ஓட்டப்பானில் தண்ணி விட்ட மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இதுக்கான காரணம் ராகு. அதே சமயத்தில் கொஞ்சம் வயது போயிருச்சு, ஒரு 50 வயசு 45 வயசு தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? நோய் நொடிகள். இதுக்கும் பிரதானமான காரணங்களாக இருக்கிறது ராகு. பயங்கரமான நோய்கள், இந்த புற்றுநோய்கள் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கலாம். பயங்கரமான, அதாவது நல்லா தானே இருந்தாருப்பா, திடீர்னு இவருக்கு எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், இப்படி இவருக்கு நடந்துருச்சே, இதை நான் கேள்விப்பட்டிருப்பேன்ல. இதுக்கான காரணம் ராகு பகவான் தான். இந்த ராகு பகவானுடைய அந்த பலன்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஐயா. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள் போனால் கூட எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம மேக்ஸிமம் நாங்கள் வாழக்கூடிய காலங்கள் என்ன, ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம். ஆனால் இந்த 200 வருஷத்துக்குள்ள அனுபவம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா குரு பரம்பரை நூலாக எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய குருமார்கள் அவருடைய ஆயுச காலங்களில் கண்டுபிடிச்ச விஷயங்கள், அதுக்கு பிறகு வந்த குருமார்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் புத்தகமாகவும் ஞானமாகவும் நமக்கு பெறப்படும் பொழுது இதோடைய கணிப்பு வந்து எளிதாக நம்ம கணிச்சு சொல்லிடலாம். இந்த ராகு பகவான் சொல்லும் பொழுது கட்டுப்படக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புத பகவான் மட்டுமே. இந்த ராகு பகவான் புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது நன்மையான பலன்கள் செய்வார், தீமையான பலன்களை குறைச்சிக்குவார். மற்ற எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை கெடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன் இந்த புத பகவானுக்கு மட்டும் ஸ்பெஷல் கரிசனம் ராகு காட்டுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புத பகவான் சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு பகவானுடைய ஹம்சம் கொண்ட ஒரு கிரகம். இந்த ராகு பகவான் கிரகநிலை அடைகிறதுக்கான காரணம், இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் எடுத்துண்டு சாகாவரம் பெற்றதுக்கான காரணமே மகாவிஷ்ணு பகவான் தான். மகாவிஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கும் பொழுது ஸ்வர்ணபானுங்கிற ஒரு அசுரன் தேவர்களாக உருவெடுத்து அந்த லைனில் நிற்க ஆரம்பிச்சிடுவார். மகாவிஷ்ணு பகவானுக்கு தெரியும் இந்த அசுரன் தான் மாறி வந்திருக்காருன்னு தெரியும். ஆனால் அந்த கிரக நிலையில் இவங்களுடைய தேவைகள் தேவனு மகாவிஷ்ணு பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி இருந்துட்டு போப்பா அப்படின்னு நினச்ச மகாவிஷ்ணு பகவான் அவங்களுக்கும் சேர்த்து அமிர்தத்தை கொடுத்துருவார். அதுக்கு பிறகு தான் கிரக அந்தஸ்தங்களுக்கு கிடைத்து, அது பெரிய கதை, அது பெரிய ஸ்டோரி, அது இன்னொரு நாள், ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 25 நிமிஷம் பத்தாது அதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ அந்த ஒரு கிரக நிலை வந்து அவருக்கு கிடைச்சதுக்கான முக்கியமான காரணமே மகாவிஷ்ணு பகவான் தான். இந்த மகாவிஷ்ணு பகவானுடைய அம்சம் கொண்ட புத பகவான் ராகுவோடு இருக்கும் சமயத்தில் ராகுடைய தீமையான பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் வந்து கூட ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், இந்த ராகு பகவான் லக்னத்திலே இருக்கார், லக்னத்தில் பலம் கொண்டிருக்கார். லக்னம்ங்கிறது லானான்னு உங்கள் ஜாதகத்தை கட்டத்தை எடுத்துக்கங்களேன். நம்ம ராசி நம்மளுக்கு தெரியும். உங்ககிட்ட கேட்டால் என்ன ராசின்னு சொல்லுவீங்க, என்ன நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. நிறைய தமிழ் மக்களுக்கு ராசி என்ன நட்சத்திரம் என்ன கேட்டால் சொல்லிடுவாங்க, லக்னம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஏன்னா இந்த லக்னங்கிறது தான் உயிர்னு சொல்லுவோம், உயிர் புள்ளின்னு சொல்லுவோம். இந்த லக்னம்ங்கிற ஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் பலம் கொண்டு காணப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வகையான ஒரு தலை குழப்பங்களை கொடுக்கும், மனக்குழப்பங்களை கொடுக்கும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்காது, நல்லது கெட்டது புரியாமல் ஒரு புரியாத ஒரு புதிர் மாதிரி அவங்க மனசு சஞ்சலத்தோடே நடந்துட்டு இருக்கும். அப்போ ராகு யாருக்கு தலையில் இருக்கோ லக்னத்தில் இருக்கோ எனக்கு அப்படித்தான் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. விதியை மதியால் வெல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. விதிங்கிறது என்ன, கிரகம் வந்து ஒரு நிலையை உருவாக்குது, இது விதி. மதிங்கிறது என்ன, இடத்துக்கேற்றமாக நம்ம நடந்துக்கிறது. அப்போ நம்ம பசங்களுக்கோ நம்மங்களுக்கோ ராகு பகவான் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். நான் நினைக்கிறது தான் சரிங்கிற ஒரு முடிவு இல்லாமல் ஆலோசனைகள் எடுத்துண்டு
அந்த ஆலோசனை ரீதியாக இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் பொழுது ராகுடைய தாக்கம் வந்து தலைக்கு வார கத்தி தலைப்போட போகிற மாதிரி போயிடும். குடும்பஸ்தானம் 2ஆம் ஸ்தானத்தில் ராகு பலம் கொள்ளும் பொழுது உங்கள் லக்னத்தில் 2ஆம் ஸ்தானம், நீங்கள் மகர லக்னம் வச்சுக்கோங்களேன், கும்பத்தில் ராகு இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும்னா வாக் பலத்தை குறைக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்காது. இப்போ நம்ம சொல்லுவோம், உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் வந்து பசங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் நல்லா படித்து நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒரு வாக்கு விட்டு வச்சுக்கோங்களேன், அவன் உண்மையே நல்லா இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வகையில் வந்து கடைசியாக போக ஆரம்பிச்சிருவாப்புல. அதே சமயத்தில் இந்த வாக் பலம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதே ராகு பகவான் வந்து ஒரு நெகட்டிவ் போர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் இவங்க சாபம் கொடுத்தா பழிச்சிடும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்கும். இது ராகு. குடும்பஸ்தானம் தான் 2ஆம் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஐயா. இந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது குடும்பத்தில் வந்து ஒற்றுமையை குறைக்க ஆரம்பிச்சிடும். பணத்துக்குரிய தனத்துக்குரிய ஸ்தானம் 2ஆம் ஸ்தானம். இந்த பணத்துக்குரிய ஒரு பாக்கியத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ராகு 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். இதே 2ஆம் ஸ்தானம் ராகுடைய புதன் இருந்தால் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். நல்லா சம்பாதிப்பாங்க, ஓஹோன்னு இருப்பாங்க, குடும்ப ஒத்துமையாக இருக்கும். சில நேரம் 1க்கு 2 கல்யாணம் கட்டிக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம அந்த மாதிரி அந்த தனத்தையும் எல்லா விதமான பாக்கியங்களும் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 3ஆம் ஸ்தானம் ராகு பலமாக இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குருட்டு தைரியம் வரும், பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இதனால் முகம் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. குருட்டு தைரியம், அதாவது ஒரு வகையான ஆணவம்னு கூட சொல்லலாம், ஈகோன்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் ஸ்தானத்தில் ராகு பலமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஐயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த குருட்டு தைரியத்தை கைவிட்டுறணும். நம்ம வந்து ரொம்ப ஆணவமாக ஈகோஸ்டிக்காக நம்ம ஆடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தாழ்ந்த மனத்தோட கொஞ்சம் எல்லாரும் ரெஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மனசை நம்ம உருவாக்கிக்கணும். 4ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் பலமாக இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா சொத்து சுகங்களை பிரச்சனை கொடுத்துரும். நாங்கள் நிறைய பார்த்துருப்போம், இது வரைக்கும் இன்னமும் தன்னுடைய காணிக்கும் வீடுக்கும் கோர்ட் கேஸ் போய்கிட்டு இருக்கும். சொந்த சகோதரத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை. தாயுடைய உடல் நலத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சோம். சில நேரங்களில் வந்து தாயையே பிள்ளைகளுக்கு பகையாக மாற்றிடும். நாங்கள் நிறைய பார்த்துருப்போம். அதுக்கான காரணம் தாய் கிடையாது, அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அந்த ராகு பகவான் உருவாக்கிடுறாரு. 5ஆம் ஸ்தானத்தில் ராகு பலகமாக இருந்த என்ன நடக்கும் அப்படின்னா புத்திர தோஷம் உண்டு பண்ணும். இல்லை எப்படியோ புத்திரன் கிடைச்சிட்டாரு, குழந்தை கிடைச்சாலும் புத்திர சோகத்தை உண்டு பண்ணிடும். நிறைய பார்த்துருக்கேன். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுவோம் ஐயா. நம்ம இப்போ அதாவது ஏட்டு சுரக்கா கறி கொதவாதுங்கிற மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்து நம்ம ஜாதகம் சொல்கிறது கிடையாது. அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு பிறகு தான் அங்கே இந்த நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது. நாங்கள் நிறைய பார்த்துருப்போம். ஒரு உதாரணம் சொல்ல முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் இருக்கார் அந்த பர்சன். ஒரே குழந்தை, ஒரே பிள்ளை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க அந்த பையனை. ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு. அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. அந்த பையனுக்கு சரியான முறையில் கவனிக்க முடியலை. என்ன நடந்துச்சு அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் தீய பழக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டார். பெரிய பணங்கள் இருக்குது. இப்போ அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கும் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனதுனால அவர் சம்பாதிச்ச அத்தனை பணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக வேண்டி தான் செலவாகுது. அதை ஏனே எப்படி செலவாகுதுன்னா, நீ எனக்கு இதை பண்ணி கொடுக்கலாட்டி நான் காயமாக்கிக்குவேன், எனக்கு இந்த காசு நீ கொடுத்தாகணும், அந்த டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய என்ன பையனுக்காக சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக போகுது. இதுக்கான பிரதான காரணங்கள் என்னென்னா, அந்த ராகு பகவான் 2 பேருடைய ஜாதகத்தில் 5ஆம் ஸ்தானத்தில் பலமாக இருக்காங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு மாதிரி இருந்தால் கூட ஒரு பேலன்ஸ் இருந்திருக்கும். தந்தை தாய் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ், அவங்க 2 பேருமே ஒரே ஏஜ்னு வரும்பொழுது அந்த கிரகணிலையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரே லக்னம் அவங்க 2 பேருமே. அந்த ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. இப்போ 5ஆம் ஸ்தானத்தில் ராகு நமக்கு இருக்குன்னா நம்ம பசங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்க்கணுங்கிறது இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகக்கூடாது. கடிவாளத்தை ஸ்மூத்தாக வச்சுக்கணும். 6ஆம் ஸ்தானத்தில் ராகு இருந்தால் தனக்கு தானே எதிரியாக மாறிடுவாங்க. தனக்கு தானே எதிரியாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கோபங்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒரு சிலர் பார்ப்பாங்க, எதுக்கு கடன் வாங்குறது தெரியாமல் கடன் வாங்குவாங்க.
மற்றவங்களுக்காகவே கடன் வாங்குவாங்க. உதாரணங்க பார்த்துருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், அவன் 10,000 மொய் வச்சிருப்பான், நானும் 10,000 மொய் வைக்கணும்னு ஒரு 15,000 கடன் வாங்கி போய் மொய் வைப்பேன். அதாவது தேவையில்லாத ஒரு கடன் செலவு, இதுக்கு ஒரு வட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ராகு உண்டு பண்ணும். ஏமாற்றத்தை கொடுக்குற ராகு. நிறைய வந்து பார்த்தா பண மோசடி நாங்கள் நிறைய பார்த்துருப்போம். இந்த ராகு 6ஆம் ஸ்தானம் யார் இருக்கோ அவங்க இந்த பண மோசடிக்கு முகம் கொடுக்க இடம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் ராகு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான்னா இவங்க தான் மோசடி பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருப்பாங்க. இவங்க தான் மோசடியே பண்ணுறது. 6ஆம் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். 7ஆம் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்திர தோஷத்தை கொடுக்கும், திருமண தடையை கொடுக்கும், தேவையற்ற தொடர்புகளை கொடுக்கும், இதனால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல ராகு 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். 8ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால், அந்த 8ஆம் ஸ்தானம் உபயஸ்தானமாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உபயஸ்தானங்கிறது என்ன? மீனராசி, கன்னியாராசி, தனுராசி, அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் மிதுன ராசின்னு சொல்லுவோம். இதோ உபயஸ்தானங்கள் சொல்லுவோம். இந்த உபயஸ்தானங்கள் 8ஆம் ஸ்தானமாக இருந்து ராகு அங்க பலம் கொண்டு இருந்த நடக்கும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், ஸ்விஃப்ட் டிக்கெட்ஸ், இப்படி ஜாக்பாட்ஸ், சொத்து சுகங்கள், இதுவரைக்கும் இழுப்பறையான சொத்து சுகங்களை கிடைக்க ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு இருக்கக்கூடிய பலன். இதே ராகு வந்து பார்த்தீங்கன்னா உபயஸ்தானம் இல்லாமல் சரஸ்தர ஸ்தானங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் விபத்துகளை கொடுக்கும். அப்போ அவன் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பயணங்கள், ஏதாவது முக்கியமான பெரிய பயணங்கள் போகும்போது தனியாக போகக்கூடாது, யாரோட கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகணும். இந்த ஹைவே இந்த மாதிரி இடங்கள் நைட் பயணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது தான் காட்டுள்ள போதை தொற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி தான். 9ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் பாக்கியத்தை கெடுக்க ஆரம்பிச்சிடும். தன்னுடைய தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிசலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். 10ஆம் ஸ்தானம் அதே மாதிரி தான். 11ஆம் ஸ்தானம் லாபத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். 12ஆம் ஸ்தானம் விரயத்தை கூட்ட ஆரம்பிச்சு. இந்த மாதிரி பலமான ஒரு கிரகம் தயாராகும். இந்த ராகு இவ்வளவு பலமா இருக்கிறது ஒரு ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகம். நம்ம சுவாமி காளி கனகரத்தினம் குருவுக்கு அவருக்கும் இந்த ராகுடைய மாதிசை வந்தது இல்லாத பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுத்தார். கிட்டத்தட்ட அதெல்லாம் 1998 நடந்த பிரச்சனைகள் எல்லாமே 87 இருந்து ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் இருந்தே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா 88 90களே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலங்களில் வந்து ராகு வைக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசை அவருக்கு. ஏன்னா அவர் அந்த பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு திருநாகேஸ்வரம் போக வேண்டியதாக இருந்தது. எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு போயிட்டு அந்த பரிகாரங்கள் பண்ண முடியாது ஐயா. அப்போ சுவாமி என்ன பண்ணார், இந்த ராகு பகவானை வந்து அவருக்குரிய ஸ்தானம் கொழும்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை வரைபடத்தில் வந்து நிருதி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அதுதான் நிருதி தான் ராகுக்குரிய ஸ்தானம். எனவே ராஜகிரியில் வந்து சுவாமி வந்து ராகு பகவான் ஸ்தலத்தை வந்து ஸ்தாபிச்ச சுவாமி 98 மகா கும்பாபிஷேகம் நடந்தது. 2012 2வது கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ 2026 என்னுடைய தலைமையில் 3வது கும்பாபிஷேகம் நடந்தது. கடந்த மே மாதம் முதலாம் திகதி வெசாக் பௌர்ணமி தினத்தன்று நடந்தது ஐயா. இப்போ காமண்டல பூஜை நடந்துட்டு இருக்கிறது. 12ஆம் திகதி வரைக்கும் விசேட மண்டல பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்தன்னைக்கும் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கரங்களால் மகாமேருக்கு அபிஷேகம் பண்ணப்படுது. இந்த மகாமேருல ராகு பகவான் நாக வடிவில் நாங்கள் பிரதிஷ்டா பண்ணுறோம். அந்த நேரத்தில் நாங்கள் வந்து உற்சவமூர்த்தி அங்கே பிரதிஷ்டா பண்ணி நாகத்துக்கும் பக்தர்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அப்போ ராகுதோஷம் உள்ளவா, கலஸ்தர தோஷம், நாகதோஷம், காலசர்பதோஷம், இது போன்ற நாகதோஷம் உள்ளவா அந்த பௌர்ணமி தினத்தன்று வளம்புரு சங்கினால் கொடுக்கக்கூடிய பாலை ராகு பகவானுக்கும் அன்னையான மகாமேரு தேவிக்கும் அபிஷேகம் பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் வந்து சேரும். இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவானுடைய பலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. பொதுவாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலன்கள், இந்த மாதிரி பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களை, ஒரு செம்பாம்பு, ஒரு சின்ன பாம்பு, 2 வகையான செம்பாம்புகளை, கரும்பாம்பு செம்பாம்பு வச்சு அதை பாலை ஊற்றி ஒரு எளிய சிறிய ஒரு பரிகாரமாக நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இங்கே ராகு பகவான் இருக்கிறதுனால டிரெக்டாக நீங்கள் அந்த பால் அபிஷேகம் அங்கே கூட பண்ணிக்கலாம். இந்த ராகு பகவானோட அதிதேவதை தான் மகாவீரபத்ரகாளி அம்பாள், சூழ்நி துர்காதேவி. இந்த 2 மகா தெய்வங்களும் பிரதான தெய்வங்களாக இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ராகு காலத்தில் 10:10 டு இந்த ராகு 10:10க்கு இந்த ராகு ஸ்டார்ட் ஆகும். ராகு காலம் விசேட துர்கா பூஜை, விசேட காளி பூஜை பண்ணி ராகு பகவானுக்கு விசேட அபிஷேகம் நடைபெறும். இந்த வெள்ளிக்கிழமை நடக்கூடிய ராகு காலத்தில் இந்த விசேட அபிஷேக காலங்களில் பக்தர்களுக்கு அவங்களின் கரங்களால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இருக்குது. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்னா விசேட துர்கா பூஜை, விசேட காளி பூஜை, ராகு பகவானுடைய அதிதேவதைகளுக்கு விசேடமான பூஜையோடு நம்ம பண்ணும் பொழுது அலாதியான பலன்கள் வந்து சேரும் ஐயா. பொதுவாக இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானத்தில் வந்து பத்ரகாளி அம்பாளுக்கு கீழ் மட்டத்தில் அடி தளத்தில் தான் ராகு ஒரு ஸ்தலத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். ஏன் அதுக்கான காரணம் என்னென்னா, ராகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வங்களுக்கும் எந்த ஒரு கிரகங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு கிரகம். அந்த ராகுன்னு கிரகம் கட்டுப்படக்கூடிய 3 தெய்வங்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு பகவான், மகாகாளி, மகாதுர்கா. அப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் நம்ம ராகு பகவான் வைக்கும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் வந்து எங்களுக்கு வந்து சேருமே தவிர, நம்ம அந்த கட்டுப்பாட்டில் வைக்காத பட்சத்தில் ஆலயத்தை நடத்தக்கூடியவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானுடைய ஆலயங்கள் வந்து ஸ்தாபிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். சுவாமி கொஞ்சம் கூட யோசிக்கலை. தனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி ராகு பகவான் ஆலயத்தை ஸ்தாபிச்சார் ஐயா. இது விசேஷம் என்னம்னா, இந்த பௌர்ணமி பால அபிஷேகம் ராகுக்கு விசேஷமாக நடக்கும். அதை நாங்கள் பண்ணும் பொழுது நம்ம என்ன காரியத்துக்கு நம்ம வேண்டி நாங்கள் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறது தெய்வ வாக்கு, சுவாமியோட வாக்கு ஐயா. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நேயர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்ய ஆவலாக இருப்பார்கள். எப்படி வரலாம், எங்கே இருக்கிறது, இதை பற்றி மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக ஐயா. இது வந்து இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரியில் அமைந்திருக்கிறது. கொழும்பு ராஜகிரியில் அமைந்திருக்கிறது. வழிக்கடவத்தங்கிற இடத்துல இந்த நம்ம கொழும்பு ராஜகிரின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஃப்ளைஓவரை தாண்டி நாவல பக்கம் வரும் பொழுது ஒரு பெரிய நம்மளுடைய சகோதர ஆகமான இஸ்லாம் அந்த மசூதி இருக்கிறது. அந்த மசூதியை தாண்டி வரும் பொழுது குருந்து வத்தைங்கிறது ஒரு லேன் இருக்குது. லேன் நூடாக டிரெக்டாக வரும்போது அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது. அங்கே யார் இந்த ராகுடைய ஆலயம் காளி ஆலயம்னு கேட்டாலும் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஐயா. காலை வந்து பார்த்திங்கன்னா 6 மணியில் இருந்து 11 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். சாயங்காலம் வந்து 5 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். விசேஷமான பூஜை வெள்ளிக்கிழமை ராகு பூஜை நடக்கும். விசேஷமான பௌர்ணமி காலகட்டங்கள் காலை 6 மணி தொடக்கம் 1 மணி வரைக்கும் விசேட பால அபிஷேகம் நடைபெறும். நிச்சயமாக. ஆகவே நீங்களும் ஆலயம் சென்று ராகு பகவானுடைய அருள் பெற்று நீங்களும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமென நாங்களும் வாழ்த்துகிறோம். இன்று தினம் இந்த சிறப்பான நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டவர் ஸ்ரீ மகா வீரபத்ர காளியம்மன் தேவஸ்தானம், திரு ராகு பகவான் திருத்தலம் பிரதம சைவாச்சாரியார் கனகரத்னம் மாரிசன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தேசிய அலைவரிசையின் ரீதியாக தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி சுவாமி. இதளவோடு இன்றைய செவ்வாய்க்கிழமை வழக்கம் நினைத்த நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இதுவரை நேரம் இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கான தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவரோடு இன்றைய நிகழ்ச்சிக்கான மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் மற்றும் அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகின்றோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம்.